ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாரம்பரிய உணவு தான் ராகி களி. இது ரொம்பவே வெயிட் லாஸ்க்கு நம்ம ஹெல்ப்பாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, 1 கப்பு ராகிக்கு ஒரு 1/4 கப்பு ரவை, கோதுமை ரவை தாங்க நான் எடுத்திருக்கேன். அதுக்கு 5 கப்பு தண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து மெஷர்மெண்ட்டு ஒரு பர்ஃபெக்டாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 1 கப்புக்கு மாவுக்கு 3 கப்பு தண்ணியே கரெக்டாக இருக்கும். நான் 5 கப்பாக எடுத்துக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா, ரொம்ப கெட்டியான நம்ம சுடுதண்ணி வந்து கொதிக்க வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா, அப்பப்போ கொஞ்சம் ஊற்றி கலர்றதுக்கு சௌரியமாக இருக்கும். அதனால் நான் வந்து 5 கப்பு வச்சு சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன் நான். இது வந்து நல்லா கொதிக்கிற மாதிரி கொதித்து வரணுங்க தண்ணி. அதுக்கப்புறம் தான் நாம் ரவையை ஆட் பண்ணணும். நாம் பார்த்திங்கன்னா ராகியோடு பார்த்திங்கன்னா நம்ம கோதுமை ரவையும் கலந்துக்கலாம், கம்பும் சேர்ந்து செய்யலாம். அதே மாதிரி குரணை அரிசி இருந்தாலும் சேர்த்து செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு வந்து நம்ம சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இது வலுவலுத்தன்மை இருக்காது. அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணி செய்கிறப்ப இப்போ பாருங்கள், நல்லா சுடுதண்ணி கொதிச்சிருச்சு. நான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாட்டர் கேன்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் ஹீட் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் இந்த சின்ன கப்பில் ஒரு 4 கப்பு எடுத்துகிட்டு நம்ம ரவையை ஆட் பண்ணிக்கலாம். ரவை வந்து நல்லா ஒரு குயிக்காக வெந்துருங்க. ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கனாவே நல்லா வெந்துடும். ரவை வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம மாவை ஆட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா ரவை வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மாவு வந்து லைட்டாக கட்டி இல்லாமல் மேலே தூவி மெதுவாக கிளறிட்டே வரணும். அப்போ தான் உங்களுக்கு கட்டி விழுகாது ராகி. ஒரு ஈஸியான ரெசிபி தாங்க, குயிக்கான ரெசிபி, ரொம்பவே உடம்புக்கு ஒரு ஹெல்த்தான ரெசிபி. இப்போ நம்ம கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுறணும். கொஞ்சம் நேரம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மாவு வந்து நல்லா வேகணுங்க. வேகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா நம்ம கலரி விடணும். லோ ஃப்ளேமில் வச்சு தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா கலரணும். அப்போ தான் உங்களுக்கு கட்டி இல்லாமல் அடி பிடிக்காமல் நல்லா வரும் களி. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ களி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து நல்லா திரண்டு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நாம் நல்லா ஒரு பிளேட் போட்டு கப்புன்னு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மூடி வைக்கணும். களி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா திரண்டு வரணும். அந்த அளவுக்கு நல்லா கலரி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா லோ ஃப்ளேமில் கப்புன்னு மூடி வச்சிடணும். அப்போ தான் நல்லா புழுங்கி நல்லா வெந்து வரும் களி. பாருங்க, நம்ம சூப்பரான ராகி களி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா இதை கலரி விடுங்க. நாம் வந்து ஒரு தண்ணியில் வந்து நம்ம கையை தொட்டு ராகி வந்து அமுத்தி விட்டோம்னா கையில் ஒட்டாமல் வரணும். அதுதான் கரெக்டான ஒரு பதம். கையில் ஒட்டுச்சுன்னா பார்த்தீங்கன்னா ராகி வந்து வேகலைன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை. இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றி நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். அந்த நாம் போட்ட ரவை பாருங்கள் எப்படி திருத்திரியாக தெரியுது. இது வந்து நம்ம சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கப்பில் நல்லெண்ணெய் ஊற்றி ராகி அதில் போட்டு அப்படியே ஒரு சுற்றினீங்கன்னா நல்லா உருண்டு திரண்டு வந்துடும். கொஞ்சம் ராகி வந்து ஆறணுங்க. அப்போ தான் நல்லா கொஞ்சம் கெட்டி பார்த்துக்கு வரும். ரொம்பவே டேஸ்ட்டான சூப்பரான நம்ம ராகி களி ரெடி ஆகிடுச்சு. வீக்லி 2 டைம்ஸ் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு குயிக்கான சட்னி வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே குயிக்காக. இதுக்கு வந்து சைடிஷ் பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பு, கறி குழம்பு, நடக்கலை சட்னி, இதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் சட்னி. ஆனால் சட்னி வந்து நல்லா காரசாரமாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், புளிப்பாக. இப்போ பார்த்திங்கன்னா நடக்கலை சட்னி தான், டக்குன்னு ஆட்டிடலாம். ஒரு கைப்பிடி வந்து நடக்கலை எடுத்தாச்சு. ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக புளி. நமக்கு காரத்துக்கு தகுந்த வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 வரமிளகா ஆட் பண்ணுறேன். டக்குன்னு ஒரு குயிக்காக நம்ம சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான நம்மளோட டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. ராகி களி, சைடிஷ் வந்து நடக்கலை சட்னி. இந்த டிஷ்ஷு வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.